எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட். ரெண்டு பேரும் இதுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் கண்ணாடி நீயும் நானும் போட்டுட்டு தட்டிக்கலாம். இது வேற ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கு தொடச்சுக்கிறேன். யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி ஓகே. படத்தை வந்து என்னடா சொல்றது? ஒரு வருஷம் கழிச்சாலும் இதான் வெட்டு. நான் என்ன பண்றது? சரி ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டும் வரல. முதலாளி வந்திருக்காரு, லாக்குல் வந்திருக்காரு. என்னன்னா கங்குவா 1 இயர் ஆஃப் கங்குவா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர்ல. அது வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு காவியம். இந்த படம் வந்து பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து ஒரு பென்ஹர் வந்து மெல் கிப்சனுடைய பிரேவ் ஹார்ட் மாதிரிலாம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இதுல வந்து ஒரு பெரிய ஹைலைட் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்னாங்க, ஹாபிட்னாங்க. இதுல வந்து ஆனா நல்ல இது வந்து கடைசியில வந்து அன்பார்ச்சுனேட்லி பாம்டு அண்ட் ட்ரால்டு, பயங்கரமா ட்ரால்டு. நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா நல்ல விஷயமும் இருக்கு, அதுக்கும் நம்ம வருவோம். பட் இதுல ட்ரால் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? பீக் ட்ரால் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? இப்போ 1 இயர் கழிச்சும் ட்ரால் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ட்ரால் பண்றாங்க அப்படின்னா அந்த பட ப்ரொடியூசர் அதுக்கு வர்ற ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அந்த இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க, இந்த ஆடியோ லான்ச்ல இத வந்து படம் ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா 1000 கோடின்னதுக்கு 2000 கோடி வந்ததுக்கு அப்புறம் பேன் இந்தியா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வேர்ல்டு வைட்ல இருக்க எல்லாத்தையும் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓவர் எல்லாரையும் வச்சு இதே டிக்கெட்ல உங்களை உள்ள விடுவோம் அப்படின்னு போட்டதை வச்சு அது எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த லிங்கு வந்து அந்த கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் ஒண்ணு பண்ணாங்க அஞ்சானுக்கு ஏற்கனவே. அது மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சொல்லு, நீ சொல்லு. அதுதான் எல்லாருமே கேட்டாங்க. அந்த சூர்யாவும் சிவாவும் தொடைய தட்டிக்கிட்டு ஒரு சீனுக்கு 3D கிளாஸ் போட்டுட்டு ஒரு இது கொடுப்பாங்க. அது எந்த சீனுன்னா கேட்டாங்க எல்லாருமே. ரெண்டு பேரும் ஒரு மெய் மறந்து ஒரு சீனுக்கு இது பண்ணுவாங்க. அது எந்த சீன் தான் தெரியல என்னங்க. அதான் அது எந்த சீன் எனக்கும் தெரியல. பட் அது வந்து பயங்கர மீம் கண்டென்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு அது வந்து ஒரு மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டுருப்பாங்க, ரெண்டு பேரும் 3D கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அப்ரிசியேட் பண்ணிக்குவாங்க தொடைய தட்டி. அது வந்து ஒரு பயங்கர ஐகானிக் மீம் டெம்ப்ளேட் ஆயிடுச்சு, காலத்தால் அழியாத ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. இதுதான். இதுல வந்து டிஎஸ்பியோட மியூசிக் வேற இதுல பயங்கரமா இருக்கும். அந்த தீம் சாங்கு அதெல்லாம் வந்து போட்டு பிரிச்சு பின்னி பெடல எடுத்திருப்பாங்க. நானும் படம் பார்த்தேன். சொல்றீங்களா பேட்னு சொல்றீங்களா? இல்ல அந்த ஒரு சில இது நல்லா தான் இருக்கும். அந்த தலைவனை பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப லவுடா ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி சீனும் நிறைய கிரிஞ்சா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாடர்ன் டே இந்த திஷா பட்டானி வச்சு வர்ற அவங்கள வச்சு வர சீன்லாம் வந்து பயங்கர கிரிஞ்சா இருக்கும். அந்த வந்து அந்த பவுண்டி ஹண்டர் 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க, பிடிச்சது யாரு முடிச்சது யாரு, அதெல்லாம் வந்து கிரிஞ்சு ப்ரோமேக்ஸ் அல்ட்ரா மெகா கிரிஞ்சு. அதெல்லாம் வந்து இல்லைன்னு யாருமே டினை பண்ண முடியாத அளவுக்கு கிரிஞ்சு. அதெல்லாம் சிவா ஸ்டாம்ப், சிவா ஸ்டாம்ப்ஸ். அதெல்லாம் இந்த மாதிரி டைலாக்ஸ் வருது. இதுக்கெல்லாம் வந்து இவங்க ஸ்பூஃப் தமிழ் படம் எல்லாம் எடுத்தாங்கன்னா இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அதெல்லாம் கிரிஞ்சு ப்ரோமேக்ஸ். இதுல வந்து அந்த பிளாஷ்பேக்லாம் நல்லா தான் இருக்கும், சில இதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். கடைசியில முடிக்கிறது அந்த இதை காப்பாத்துறது அதெல்லாம் ஓகே. பட் மொத்தமாவே நிறைய விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. ஆரம்பமே நம்ம என்ன இந்த மாப் மென்டாலிட்டி, ஹர்ட் மென்டாலிட்டி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு இதை ட்ரால் பண்ணா அப்படியே மைண்ட் செட்ல போய் அப்படியே எல்லாரும் இது பண்ணி விட்டுறது. இந்த மாதிரி ஒரு காவியம் தான் கங்குவா. இந்த படத்தை பத்தி வேற என்ன நினைக்கிறீங்க? கங்குவா பெரிய எதிர்பார்த்த படம், பயங்கர ஒரு சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் பெரிய அடுத்த வர்ணமாயிரம் அந்த கஜினி அந்த ரேஞ்சு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பிளஸ் நம்ம ஞானவேல் ராஜா இதே பிளஸ் ரஜினிலாம் வேற ஏதோ ஒரு இது பண்ணியிருப்பாரு, செம்மையா. நான் நடிக்க வேண்டிய படம் இது, சூப்பரா இருக்கு, எனக்கு பண்ண வேண்டிய படம். அதான் அடுத்து அவர் பண்ண போறாரு.
அடுத்து அத சிறுத்தை பத்தி சிவா நம்ம தான் வீடியோ ரஜினிக்கா? போட்டு அந்த படம் டிராப் ஆகிட்டே தான் இருக்கு. நீங்க வந்து லோக்கி ரஜினி அப்படின்னு போட்டு அதுவும் போச்சு. சுந்தர் சி ரஜினின்னு ஒண்ணு போட்டீங்க, அதுவும் போச்சு. அடுத்து என்ன ஆகுதோ அதையும் நம்ம கண்டிப்பா. ஆனா போடுவோம். இது போடணும், இது வரக்கூடாது, ரஜினியும் சிறுத்தை சிவாவும். பட் ஆனா ரஜினியை அந்த வச்சு அவர் ஒரு காவியத்தை பாசும் எடுத்திருக்காரு. பாஸ் அண்ணாத்தேன்னு ஒரு ஒரு இது, காவியத்தை எடுத்தாரு. என்னடா பாஸ் ஒரு பெரிய மெட்டீரியல் ஆயிடுச்சு. பட் தொடையத்தன்றதுதான் அல்டிமேட். இதுல வந்து இவங்க வந்து ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு கடைசியா கார்த்தி வேற வருவாரு. அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுத்து இது நாங்க கொண்டு போறோம் அடுத்த பார்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற வருவாரு. இல்ல அதுவும் ட்ரோல் பண்ணாங்க. இதை வந்து இந்த படத்தை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து இந்தியன் 2 கிரியேட்டர்ஸ் தான். ஏன்னா அதையும் பீட் பண்ணிருச்சு. அதனால ஒருவேளை நீங்க கங்குவா 2 ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதோட இந்தியன் 3 அதே பண்ணிக்கிறோம். அதுதான் இப்ப சூர்யா வந்து அவரு ஒரு போலீஸ் மூவிஸ் எல்லாம் ஹிட் ஆச்சு. நம்ம பேசுவோம் அடிக்கடி, கடல் ரஃபா இருக்கு, காத்து டஃபா இருக்கு, ஃபிளைட் எடுக்க மாட்டேங்கிறாரு, ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் அனுப்பிச்சேன் உனக்கு டெய்லி இந்த ரீல் நம்ம அனுப்பிக்குவோமே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கமர்ஷியலா பயங்கர ஹிட் மேல ஹிட். அது 2000 to 2010 வந்து பீக் ஆஃப் பீக்ல இருந்தாரு சூர்யாவோட. பீக் ஆஃப் பீக் அயன் எல்லாமே மெகா ஹிட், பயங்கரமான கமர்ஷியல் பிளாக் பஸ்டர்ஸ். ஆனா இந்த மாதிரி வந்து அன்பார்ச்சுனேட்லி வெரி வெரி பேட் டைம் அண்ட் வெரி பேட் சாய்ஸஸ். இதை வந்து இவங்க என்ன விஷுவல்ஸ்லாம் ஆனால் சில சமயம் நல்லா இருக்கும், ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்டாண்டர்டுக்கு இவங்க சொல்ற அந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கே இருக்கும் விஷுவல்ஸ். ஆனாலும் இந்த சிறுத்தை பண்ண வேலை தான் இது எல்லாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது ஒரு நீ இப்போ கிரிஞ்சியா எடுக்காம ஹைப்பா எடுக்காம இப்போ கந்தாரா 2 வந்துச்சு. இந்த கரண்ட் வருஷனே அவங்க கட் பண்ணிருக்கலாம் வெற்றி. அதுக்கு நீ வா கந்தாராக்கு நீ வா ஒன்னு மட்டும் சொல்றேன். இந்த கரண்ட் அவங்க கட் பண்ணிட்டு அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை மட்டுமே எடுத்திருந்தாலுமே இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். கரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லா கிரிஞ்சு. அதான் சோ அது வந்து ஒரு டிபிக்கலா அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரியே எடுத்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அதே முடிச்சிருக்கலாம் அவங்க. தே டிட் நாட் கோ டு இந்த கரண்ட் ஃப்ரண்ட் பேக். வேணா இது எப்படி ஓடிச்சுனதுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் வேணா இல்ல முடிக்கிறப்ப வேணா ஒரு பார்ட் 2 வர மாதிரி கொஞ்சம் இப்ப ஒரு லீடு கொடுத்துட்டு அதோட முடிச்சிருக்கலாம். அந்த கிரிஞ்சு பாட்டு இருந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஒரு இரிட்டேஷன் கிரீப்பா வந்துச்சு அந்த இதுல இருந்து. சோ இதுல வர்றப்ப வந்து இந்த மியூசிக் வேற கத்த ஆரம்பிச்சதுல வந்து சரி. அது சிறுத்தையோட இதுதான். அவர் என்னன்னா பேக் அண்ட் ஃபோர்த் போறாராம் அவரு ஸ்டோரி நரேஷன்ல. மாடர்னுக்கு வந்துட்டு அப்படியே ஏன்ஷியன்ட் போயிட்டு அப்படியே வராராம், மாறி மாறி போறாராம் அவரு. அது எடுக்கிற மகதீரான்னு நினைக்கிறேன் ஒரு படம் வந்துச்சு, ராம் சரண். அந்த மாதிரி அந்த ஃபீல் குடுக்குறாரு நம்ம சிறுத்தை. அந்த ஃபீல் ஆனா வரலையே. ட்ரை பண்றாரு அவரு. சரி ட்ரை பண்றது ஓகே. பட் அவர் இவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு ப்ராபபிலி ஷுட் ப்ளே டு ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ் தான். அவர் இவ்வளவு தூரம் எப்படி எஸ்டாப்ளிஷ் அது எனக்கு தெரியல. அதுதான் அடுத்த இது நான் கேட்க வந்தேன் நானு. சிறுத்தை வேதாளம் 2 வேதாளம் அதெல்லாம் அஜித்துக்காக போச்சு. அண்ணாத்த வந்து நான் என்னதான் ரஜினி ஃபேனா இருந்தாலும் மனசாட்சியை பேச வேண்டியது. அதாவது அவர் வந்து நீ ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், அதுல வந்து உனக்கு ஒரு ஹீரோக்கு ஒரு ஹைப் நீ சந்தோஷப்பட்டு போய்க்கலாம், அவ்வளவுதான். அதை மட்டும் கிரியேட் பண்ணி போய்க்கலாம். இவர் காவியம் படத்துதான் கஷ்டம். ஓரளவு பெட்டரா இருக்கும். வீரம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஜில்லா வீரம் வந்தப்ப ஜில்லாவோட வீரம் தான் பிடிச்சிருந்துச்சு. அந்த ரெண்டுமே ஜில்லாவோட கொஞ்சம் வீரம் பெட்டரா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதாயிட்டாரு, ரொம்ப கிரிஞ்சு ப்ரோமேக்ஸ் இந்த படம்லாம். அந்த எஸ்பெஷலி அந்த இதுதான் அந்த அவங்க அந்த இது ஓகே, எல்லா இதுலயும் வர அந்த டெம்ப்ளேட் ஃபார்முலாக்குள்ளும் வந்துட்டாங்க. பட் இந்த கிரிஞ்சு எலிமெண்ட்ஸ் மியூசிக்கு இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இது பண்ணி விட்டுச்சு. பட் இவங்களும் ஓவரா பேசிட்டாங்க இந்த படத்தை வர்றதுக்கு முன்னாடியே. இஷ்டத்துக்கு 2000 ஜுராசிக் பார்க் மாதிரி சொல்றாங்க. 2000 crores ஜேம்ஸ் கேமரன் அவதார் அவர் எடுத்து வச்சிருக்காரு, அந்த மாதிரி அவங்க சொல்லி வச்சுட்டாங்க. அதனாலதான் மீம்ஸ் பயங்கரமா வந்துருச்சு. பாகுபலி பாக்குறவன் பலி, அது வந்து பாகுபலி, இது வந்து பாக்குறவன் பலி அப்படின்லாம் மீம்ஸ் வரும். நிறைய எக்கச்சக்கமா மீம்ஸ் ஃப்ளட் ஆயிடுச்சு. அதுல வேற அந்த ஒரு அம்மா ஒரு ஆரம்பத்துல ஒரு தாய் கிழவி மாதிரி ஒண்ணு வருமே, அவங்க இந்த ட்ரைப்ல அந்த அம்மா பாவம் அந்த மாதிரி நடிச்சாலே இந்த படம் வழங்காது ஜென்ரலாவே. இப்போ இது வந்து அஞ்சானுக்கும் அப்படி ஆச்சு. நம்ம வந்து நான் இருக்கா பாம்பேல இருந்தோம், அஞ்சான் ட்ரெயிலர் அந்த இன்டர்வியூ லிங்கு வந்து சக்சஸ் பார்ட்டி வச்சாங்க. ஆமா சக்சஸ் பார்ட்டி வச்சுட்டு லிங்கோட இன்டர்வியூ போட்டு பயங்கரமா ஃபன் பண்ணாங்க. அந்த கத்துக்கிட்ட மொத்த வித்தையும். அது அந்த தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு மூவி ஸ்டால் ஆக ஆரம்பிச்சது அஞ்சான்ல இருந்து தான். இது வந்து பீக் ஆக ஆரம்பிச்சது இந்த படத்துல தான். பீக் ட்ரால் வந்து இந்த படம் தான்.
ஸோ இதுதான் 1 இயர் ஆஃப் கங்குவா அப்படின்னு போட்டும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு. அப்படிங்கிறப்பே யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் வந்து என்னன்னு. இது என்ன வெற்றி ஏதோ சொல்ல வந்தியா? இல்ல கங்குவா பத்தி உங்களுக்கு தெரியும், வந்தியத்தேவர் பத்தி தெரியும், நடுவுல ம். புலிவெந்தன் ஒருத்தர் இருப்பாரு. புலியும் ட்ரால் வருதி தான். பட் இது இதுக்கு மூளை புலி பெட்டர். இதுக்கு வந்து என்ன கேட்டா worst இதோட புலி இல்ல. நல்லா தான் புலி இருந்துச்சு. ஓகே தான். இல்ல புலி ஆ. மோர் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அளவுக்கு அவர் கிட்ஸ் மூவின்னு மாத்திட்டாரு. பட் ஓகே, அத நீங்க ரொம்ப இந்த அளவுக்கு கிரிஞ்செல்லாம் புலி சொல்ல வந்து முடியாது. கொண்டு வர புறா முடியாது. கிரிஞ்சு, பைரவா ஆ. கூட கொஞ்சம் கிரிஞ்சு. இது இது வந்து டோட்டல் இது கொஞ்சம் நல்லா எடுத்திருந்திருக்கலாம். இது பண்ணி விட்டாரு பயங்கரமா. இதுல வந்து வேற என்னடா இந்த படத்துல பிளஸ் அப்படின்னா அதான் அந்த ஃபிளாஷ்பேக் இது ஓகே தான். பட் இதெல்லாம் அவங்க கட் பண்ணிட்டு அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கலாம். திருப்பி வந்து ஃபியூச்சரும் இதையும் மாத்தி மாத்தி அவர் பயங்கரமா காமெடி பண்ணிட்டாரு சிறுத்தை. அவரு கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அவர் இறக்கி வச்சுட்டாரு. அது வந்து பேடு. இப்ப ஏதாவது படம் பண்றாரா அவர் சிறுத்தை? ரஜினியோட இப்ப பண்ண போறாரு. ரஜினியோட பண்ண போறாரு. கதம் ஓகே. க்ளோஸ். ரஜினியோட கடைசி படமா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் வந்து கடைசி படம் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் விடுற மாதிரி தெரியல. ஒரு நல்ல படத்தோட ரிட்டையர் ஆகணும்னு பாக்குறாருன்னா கூட இவர் எடுத்தாருன்னா திருப்பி இந்த படம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்த கங்குவாவை பத்தி பேசிட்டோம். வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. கங்குவா 1 இயர் ஆஃப் கங்குவா பிடிச்சவங்களும் இருப்பாங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் இது எங்களோட ஒப்பீனியன் தான். நிறைய பேரோட ஒப்பீனியனும் இது கூட. பட் கங்குவா பிடிச்சவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கங்குவா வெறியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே அப்படியே நீங்க தான். டேய் நான் எங்கடா யாரும் முன்னாடி ஒரு ப்ளூப்பர் போட்டவன் அதை எடுத்து போடுப்பா எடிட்டர். அதை பார்த்தாலே தெரியும். அது கண்டிப்பா இதுல போட வேண்டியது வந்து அந்த 2 பேரும் இந்த மஞ்சள் கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது கண்டிப்பா எடிட்டர் தயவு செய்து அதை போடுப்பா. அதை போட்டாதான் நல்லது. ஸோ வியூவர்ஸ் நீங்க உங்களை யார் வந்து கங்குவா வெறியர்களோ அதை பத்தி போடுங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு, நீங்க சும்மா பேசணும்னு பேசாதீங்க அப்படின்னீங்கன்னா போடுங்க. அதையும் தாராளமா போடுங்க. கங்குவால உங்களுக்கு பிடிச்சு நீங்க சிலிர்த்து எழுந்தது எந்த சம்பவத்தால நீங்க தொடைய தட்டின மொமெண்ட் போடுங்க. மத்தவங்க தொடைய சொல்லல, உங்க தொடைய தட்டின மொமெண்ட் போடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க தாராளமா. இது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் இதுதான் சூர்யானாவோட கிராஃப்ல வெரி பேடு. ஹோப் அவர் வந்து ஹி கம்ஸ் பேக் அண்ட் கிவ்ஸ் மோர் அண்ட் மோர் ஹிட்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த பீக் 2000 to 2010 எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வில் விஷ் ஃபார் ஹிம் டு கம் பேக் ஃப்ரம் திஸ். சிறுத்தை வந்து ஹி ஹேஸ் டு கம்ப்ளீட்லி ரீஇன்வென்ட். அவரும் நம்ம வில் விஷ் ஹிம் வெல். இந்த மாதிரி கிரிஞ்ச் பண்ணி நம்மள கிரிஞ்ச் பண்ணாம இன்னும் கொஞ்சம் ஆமா சாயெல்லாம் ஓகே தான், குட் தான், குட் டு பி இது. பட் அவர் கொஞ்சம் ரீஇன்வென்ட் பண்ணும் படத்துலயும். சாய் சொல்றது குட்ரா, அவரோட இது ஓகே. பட் அவர் படத்தை அவர் ரீஇன்வென்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லதா எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிறுத்தையும் வாழ்த்துவோம். பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. பட் 1 இயர் ஆஃப் கங்குவா வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட் இன் ட்விட்டர். நம்ம நல்லா ஃபன் பண்ணிட்டோம். நிறைய ரீல்ஸ் நீயும் நானுமே எக்கச்சக்கமா அனுப்பி அஹான்னு இழிச்சிட்டோம். இதுலயும் வந்து சிரிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். வேற என்னென்ன படத்தை பத்தி என்னென்ன பேசணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மூவி என்டர்டைன்மெண்ட்லாம் குறையுதுன்னு சொன்னீங்க வியூவர்ஸ், அதுக்காகவே உள்ள வந்துட்டோம். ரொம்ப கிரிக்கெட்டா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு உள்ள இந்த மாதிரி கங்குவா உள்ள ஒரு பால் போட்டோம் அப்படின்னா அது ஒரு 6 அடி போகும் உங்களால அப்படின்னு ஒரு இதுதான். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். முதலாளி நீங்க சொல்றது சொல்லுங்க. கங்குவா வந்து ட்ரோல் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பட் அந்த மியூசிக்கை எடுத்துட்டு கொஞ்சம் பார்ட்ஸ் எடுத்தோம்னா ஓரளவுக்கு டீசென்டான படம் தான். ஸோ பாதி பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, மீதி பேர் ஓட்டி இருப்பீங்க. ஸோ வில் கீப் என்டர்டெய்னிங் இட். சைன் ஆஃப் திஸ் யுவர் டிஸ்கார்ட் பை. பஞ்சாயத்து கூட